ஹைஸ்ட் நான் just சொன்னா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ வந்து விண்வெளிக்கு 2 செயற்கைக்கோள அனுப்பியிருக்கிறாங்க. அந்த செயற்கைக்கோளோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் டெக். இந்த செயற்கைக்கோளோட பெயர் இதுதான். இத வந்து அனுப்புன செயற்கைக்கோள் இன்னைக்கு வந்து ஒண்ணோட ஒண்ணா இணைச்சிருக்காங்க. இது வந்து நல்லபடியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கல்ல, இது வந்து நம்ம இந்தியா வந்து 4வது இடத்த பிடிச்சிருக்கிறது. இதுக்கு முன்னாடி எந்த நாடுகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. அதுக்கு பிறகு 4வது பிளேஸ்ல வந்து நம்ம இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. இது எதனால இந்த சிஸ்டம பண்ணாங்க? இதனால நமக்கு என்ன யூஸ்? இதனுடைய பயன்கள் என்னென்ன? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ வந்து விண்வெளிக்கு 2 செயற்கைக்கோள அனுப்புனாங்கல்ல. இது வந்து எப்போ அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 30ஆம் தேதி அனுப்புனாங்க. அதாவது எதுல வச்சு அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ராக்கெட்டோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எல்வி-சி 16 ராக்கெட் மூலமா 2 செயற்கைக்கோள் சொன்னோம்ல. 2 செயற்கைக்கோளோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி. இது இந்த 2 செயற்கைக்கோள இந்த ராக்கெட் மூலமா வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 30ஆம் தேதி விண்வெளிக்கு அனுப்புறாங்க. அப்போ விண்வெளிக்கு அனுப்பிட்டாங்க. அங்க 0 கிராவிட்டி. அப்போ இது வந்து அங்க சக்சஸ்ஃபுல்லா அனுப்பப்பட்டுடுச்சு. அந்த செயற்கைக்கோள என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வந்து இஸ்ரோ வந்து அத வந்து ஒண்ணு சேர்க்கணும். அப்போ ஒண்ணு சேர்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதனுடைய வேலைய வந்து ஸ்பீடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது இங்க இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணி அத வந்து வந்து சேர்க்கிறதுக்கு பண்றாங்க. எப்ப இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 செயற்கைக்கோளையும் மேல அனுப்பிட்டு வந்துடுச்சு இந்த ராக்கெட்டு. அப்படியே அது விழுந்துரும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அது வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத ஒண்ணு சேர்க்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்றாங்க. அது 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை பண்றாங்க. அப்பமும் அத என்ன பண்ண முடியலன்னா, ஒண்ணும் சேர்க்க முடியல. அப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அத ஒண்ணு சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12ஆம் தேதி அந்த 2 செயற்கைக்கோளும் கிட்டத்தட்ட 15 மீட்டர் கிட்ட வந்துடுச்சு. அப்போ என்ன பண்றாங்க, பக்கத்துல வந்துட்டுல, நம்ம இனி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அத ஒண்ணு சேர்க்குறாங்க. அது வந்து 3 மீட்டர்ல வந்துடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு சேர்க்குறாங்க. 16 இன்னைக்கு காலையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கிட்ட வந்துடுச்சு. ஒண்ணு சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒண்ணு சேர்த்துட்டாங்க. அது நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுச்சு. இது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுனால, இஸ்ரோ வந்து இதனுடைய ஒண்ணு சேர்ந்த வீடியோவ என்ன பண்றாங்கன்னா, எடுத்து இணையத்துல வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இஸ்ரோவ வந்து வாழ்த்திட்டே வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து நெறைய இந்த மாதிரி 3 நாடுகள் வந்து ஒண்ணு சேர்த்துடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. 4வது நாடாக நம்ம இந்தியா வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. முதல்ல எந்த நாடு பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும் இந்த மாதிரி செயற்கைக்கோள ஒன்றிணைச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. 2வது வந்து ரஷ்யா, அப்புறம் வந்து சீனா. அப்போ 4வது வந்து இந்தியா சொல்லும்போது, எல்லாத்துக்குமே ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே! அந்த மாதிரி எல்லாருமே இஸ்ரோவ இன்னைக்கு வாழ்த்திட்டே வராங்க. இப்போ இந்த செயற்கைக்கோள இணைச்சிருக்காங்கல்ல, இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம் கட்டுறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன ஸ்டோரியா பார்க்கலாம். அதாவது இப்போ விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து கெட்டலாம். இப்ப இங்கன பூமியில கெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ட வச்சு டக்கு டக்குன்னு கெட்டிருவாங்க. விண்வெளியில கெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கருந்து கெட்டிக்கொண்டு மொத்தமா மேல கொண்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராக்கெட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ராக்கெட் எந்த அளவுக்கு வெயிட்ட கொண்டு போக முடியுமோ, அந்த அளவுக்கு வெயிட்ட அந்த ராக்கெட்ல வச்சு ஒவ்வொரு பார்ட்ஸா என்ன பண்ணுவாங்கன்னா, விண்வெளிக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான்
அந்த விண்வெளியில வச்சு அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒன்றிணைச்சு அதை வந்து ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையமாட்ட அதை கெட்ட முடியும். இந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம் கெட்டுறதுக்கு இந்த மாதிரி செயல் திட்டம் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விண்வெளி ஆராய்ச்சி மையம் கெட்டியாச்சு. இனி அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குதுல்ல அவங்களுக்கு. அப்ப இங்க இருந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல ஆள் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பி அங்க அவங்கள இருத்தி வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில உள்ள இதுவும், விண்வெளியில என்ன நடக்குது, பூமியில என்ன நடக்குது அத வந்து கலெக்ட் பண்ணி அவங்களுடைய நாசாக்கு வந்து டீட்டெயில் அனுப்புவாங்க. அதே மாதிரி இஸ்ரோல ஃபியூச்சர்ல விண்வெளி ஆராய்ச்சி மையம் கெட்டி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருந்து இஸ்ரோல இருந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு ஆள் அனுப்புவாங்க. அங்க ஆள ஏத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, விண்வெளியில என்னலாம் நடக்குது, அதே மாதிரி பூமியில என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி, அதனுடைய டீட்டெயில வந்து இஸ்ரோக்கு குடுக்குறது மாதிரி ஒரு உதவியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மெயினா வந்து இது வந்து பயன்படுது. அடுத்ததாட்டு இன்னும் யூஸ் இருக்குது. எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கோ இல்லன்னா வேற பிளானெட்டுக்கோ என்ன பண்ணுவாங்க, ஆள் அனுப்புவாங்க. ஆள் அனுப்பும்போது அவங்களுக்கு ராக்கெட்ல அதிகமா ஃபியூல் தேவை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இஸ்ரோ வந்து என்ன பண்றாங்கன்னா, விண்வெளி ஆராய்ச்சி மையம் கெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து அதிகமா ஃபியூல் என்னலாம் எவ்வளோ ஒரு ராக்கெட்டுக்கு எவ்வளோ ஃபியூல்லாம் தேவையோ, அதிகமா ஃபியூல வந்து அந்த ஆராய்ச்சி மையத்துல வந்து நிரப்பி வச்சுக்கலாம். நிரப்பி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து ஆட்கள் அனுப்புவாங்கல்ல ராக்கெட்ல நிலாவுக்கு. அப்போ இங்க இருந்து டைரக்ட்டா நிலாவுக்கு போகாம ஏன்னா டைரக்ட்டா போகும்போது அது ஒரு சவாலான ஒரு விஷயம் தான். இங்க இருந்து டைரக்ட்டா நிலாவுக்கு போகாம, நேரா இந்த ராக்கெட் இங்க இருந்து நேரா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அங்க போயி, அதுக்குள்ள தேவையான நிலாவுக்கு போகக்குள்ள தேவையான ஃபியூல ஃபில் பண்ணிக்கிட்டு, அதுக்கு பிறகு நிலாவுக்கு போய்க்கிட்டு, அதுக்கப்புறம் நிலால இருந்து மறுபடியும் ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து, அங்கருந்து பூமிக்கு திரும்ப வர ஃபியூல ஃபில் பண்ணிக்கிட்டு, டைரக்ட்டா பூமிக்கு வந்தாச்சுன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு நல்ல பயனுள்ளதாகட்டு உதவுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்த வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக, இது வந்து ஒரு பெஸ்ட்டாட்டு வந்து அமையும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ இஸ்ரோ வந்து இந்த மாதிரி ஒரு 2 செயற்கைக்கோள இணைச்சது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுடைய உழைப்பு தான். அது வந்து அந்த அளவுக்கு நைட்டும் பகலுமா இருந்து பார்த்து செம்மையா பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல என்னலாம் வேணும்? இந்தியா பெஸ்ட்டா இருக்கணும். மத்த நாடுகளோட பெஸ்ட்டா இருக்கணும். எல்லாரும் வந்து இஸ்ரோ கிட்ட கேட்கணும். அந்த ஒரு பவருக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரோ இன்னும் அதிக கண்டுபிடிக்கணும் நினைக்கிறீங்கன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா, இன்னும் மேலும் மேலும் இஸ்ரோ நெறைய பண்ணணும். ஏன்னா, நமக்காண்டி தான் பண்றாங்க. ஸோ, இஸ்ரோவுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்து தெரிவிங்க. இஸ்ரோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.